இந்த வீட்டுக்கு வர முடியுமான்னு நான் கேட்டேன். நாமளும் 12 120 நாட்களுக்கு பிறகு உன் வீடு வந்து தங்குவான். அதுக்குள்ளே அவனுக்கு நல்ல காலமும் நல்ல பரிசும் கிடச்சி கடனை அடைச்சிருவான். கால்ன்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு இந்தா எல்லாம் வெற்றி ஆகித்தாரேன். பக்கத்தில் வாமா. ஜெயிக்கிறேன். உடல்நிலையை பற்றி பௌர்ணமியில் சரியாக்கி தரேன். பணம் தரேன். நல்லா இருக்கலாம். கர்மசாமி. ஆமாம் ஆமாம். அப்படியா? நாகர்கோவில் எல்லை. நாகர்கோயில் எல்லை. நாகர்கோயில் எல்லை பக்தராக நாகர்கோவில். மனமே முருகனின் மயில் வாகனம். எந்த ஊர்? காலன்னு சொல்லலாம். எந்த ஊருமா? கோட்டார். நாகர்கோவில் தான். வரலாம். கோட்டாரா? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தம்பா. அமைதி. அந்த எல்லைக்குள்ள என்ன? உங்கள் எல்லைக்குள்ள கிறிஸ்துவ ஆலயம் பக்கத்தில் இருக்கா? டங் டங் சத்தம் காக்கு. இன்னொருத்தனை கால் வந்துட்டாங்க. இங்கேருந்து என்னை பற்றிய செய்திகள் பூரா அவனுக்கு ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். அதையும் அவன் வெளியிட்டு இருக்கான். அப்படி இதெல்லாம் நிறைய வேதனைகள். முருகா, வெளிமலை முருகன் எங்கப்பா இருக்காரு? அங்கே போயிருக்கியா நீ? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் முருகனை அடிக்கடி கும்பிடுவேன். ஆமாம். சாதகம் ஜோதிடங்களை பார்த்து என்ன வெற்றியும் கிடைக்கலையே. எங்கே போய் பார்த்தாலும் எனக்கு தெளிந்த அளவுக்கு விடையும் கிடைக்க மாட்டேருக்கு. ஆனால் நான் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு வாதம் வந்துருமோங்கிற ஒரு பயமும் ஒரு வேதனையும் என் உள்ளத்தில் இருக்க, அதுக்கு செய்வன காரணமா அல்லது கிரகம் காரணமானு எனக்கு வெளிப்படுத்தணும் சாமின்னு கேட்குறியா? உண்மையா? கால் வந்துட்டுவா. செய்வன வேறு என்னப்பா வேணும்? செய்வன தான் காரணம். அதுக்கு மாற்றி அமைப்போம். எல்லாம் தெளிவாக்கித்தானே. அதை தனியாக என்கிட்ட பேசி விளக்கம் தெரிஞ்சுக்கோ. இந்த அப்படி ஜெயிச்சுக்கோ. வாமா, கால் வந்துட்டு வா. ஜெய் பகவதி. கொடிமரம் உள்ள கோவில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். சிவன் கோயில் எங்கே இருக்குதா? அழுதனா அங்கே எதிர்ச்சிருமா? சிவன் கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துடுவான். அழுது என்ன நடக்க போகுது வாழ்க்கையில்? ஒன்றுமே நடக்காது. என்ன வேணும் கருப்பசாமி? என்ன வேணும்? ஆ, பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. சொல்லாதே சொல்லுவீங்களே. என்ன பண்ணுறது? வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு பூமாலை தரித்து புஷ்பார்ச்சனை செய்து உன் வீட்டுக்காரருக்கு அர்ச்சனை செய்து கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. இந்தா ஜெயிச்சுட்டாங்க. நல்லா இந்தாம்மா. திருநெல்வேலி. திருநெல்வேலி பக்தரான திருநெல்வேலி
தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் பட்டு வந்தது யார்? பண நஷ்டம் மனவேதனை அடைந்து வந்தது யார்ப்பா? கடன்பட்டு வந்தது யார்? கோர்ட்டில் கேஸ் இருக்கா இருக்காது? வா, என்ன கேஸு? திருநெல்வேலி எந்த இடம் நீ தம்பி? நீ திருநெல்வேலி இல்லை, அங்கே போய் நில்லு. நீ திருநெல்வேலி மாவட்டமே வந்து நிற்கிறீங்களோ? நீங்கள் இந்த அம்பாசமுத்திரம் சேர்மாதவி இப்படி ஆட்கள்லாம் நிற்கிறீங்களா? அதில் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்ப்பா? என்னடா பிள்ளை உனக்கு எந்த ஊருடா? கரெக்ட், கால் வந்துட்டு வா. திருநெல்வேலி மட்டும் நின்றுங்க. அதெல்லாம் கரெக்டு, ரொம்ப கரெக்டு. என்னடா வேணும் பிள்ளைக்கு?